ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, வெந்தய பொடி. கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடியாக்கிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து இப்போ நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அதாவது கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பின்னாடி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பூண்டை வந்து இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சுட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு குழிக்குள்ளே வச்சுருங்க. உங்ககிட்ட வாழையில இல்லை அப்படின்னா பரவாயில்ல, டேரெக்டாக நீங்கள் குழியிலே சேர்த்துடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பூண்டு வந்து வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் நல்லா மசிக்கிறதுக்கு வரும். இந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இது நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார்லாம் மாற்றிக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பல்ஸ் பண்ணால் போதும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி தண்ணி இது கூடவே சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்து பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை கொத்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நிறைய சேர்த்தாலும் நல்லா வாசனையாக தான் இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மறுதடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை பார்த்திங்கன்னா நல்லா போகணும், நல்லா கொதிச்சு வரணும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை கலந்து விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேக வச்ச பூண்டுலேயே ஒரு 10 பல் பூண்டு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 10 பல் மட்டும். அதை இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல பூண்டை அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதிலாக அது வந்து இஞ்சி கல்லில் கூட நீங்கள் தட்டிட்டு எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பூண்டு சேர்த்தோடனே வந்து ரொம்ப வந்து திக்காக ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வச்சு செய்கிறதுனால உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் இதோட எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கடைசியாக நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்க்குறதுனால இந்த புளிப்பு, காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகும். அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. இதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் வந்து நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பூண்டு தொக்கு, பூண்டு சட்னின்னு கூட சொல்லலாம், ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பரவாயில்ல, ப்ளீஸ் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உடனே வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் ஒரு லைக்காவது பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா பாய்.